மன்னிச்சிருங்க சீமாக்கா. இப்ப நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுக்கா. எனக்கு வேற வழி தெரியலக்கா. நான் இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிடுறேன். ரோகிணி, ஒருவேளை இவங்க நான் பேசினதெல்லாம் கேட்டிருப்பாங்களா? அப்படி என்ன ஆச்சுமா? என்ன விஷயமா அது? எந்த உண்மையை பத்தி சீமா அடிக்கடி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா? என்ன மன்னிச்சிருங்க பெரியத்த. உங்ககிட்ட இப்ப உண்மையை சொல்ல முடியாது. பெரியத்தா, அதான் எனக்கும் தெரியல. அக்கா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. என்னோட சீமாவும் ரோகிணியும் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறமா பொய்ய தாங்க கூட மாட்டாங்க. உங்க 2 பேரோட கண்களை பார்த்தாலே பொய் சொல்ல வராது, உண்மைகள் தன்னாலே தெரிஞ்சிரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, சீமாவோட கண்ல உண்மை தன்னாலே தெளிவா தெரியுது. ஆனா இன்னைக்கு முதல் தடவை இப்படி நடந்திருக்கேன். நீ உன் கண்ணை நேரா பார்த்து பேசவே மாட்டேங்கிற. ஏன்? அப்படி ஏதாவது உண்மை இருந்தா சொல்லுமா. ஏன் இந்த மாதிரி எங்க கிட்ட மறைக்கிற? சொல்லுமா. ஏன்? பிரேம், அம்மா தாயே, இப்ப என்னாச்சு? இப்ப நான் கீழே போய் என்ன ஆக போகுது? அக்காக்கும் மாமாக்கும் நடக்கிற சண்டைக்கு காரணம் நான் தான்றது எனக்கே தெரியும். ஒருவேளை நான் கீழே போனேன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கிற சண்டை இன்னும் அதிகமாயிடும். பிரேம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா? கோவப்படுறதால எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. நிலைமை இன்னும் கெட்டு போகும்பா. இதுக்கு மேல கெட்டு போறதுக்கு என்ன பாருங்க. என்ன ஆனாலும் சரி, நான் ரோகிணிக்கு எந்த ஒரு அநியாயமும் நடக்க விட மாட்டேன். நீயும் உன் பிடிவாதத்தை விட மாட்டேங்கிற சீமா. நான் பிடிவாதம் பிடிக்கல, ரோகிணி தான் பிடிவாதமா இருக்கா. நீங்க ஏன் உண்மை அவளுக்கு புரிய வைக்க மாட்டேங்க? வேண்டியது அவ இல்ல, நீதான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவ அந்த துக்கத்துல இருந்து வெளியே வந்திருக்கா. ஆனா நீ மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்க. அவ தன்னோட படிப்பை ஸ்டார்ட் பண்ணி சித்தார்த்தோட கடைசி ஆசை நிறைவேற்றுறதுக்கு இருந்தா இப்போ வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முடிவு பண்ணிருக்க. நீங்க பாருங்க பிரேம், நான் ஒண்ணும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லல. இது அவளோட தனி விருப்பம். அப்புறம் ஏன் அவளை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்படி அப்படி என்னதான் இருக்கு? இந்த விசாரணை நிறுத்தணும் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு புரிய மாட்டேங்குது. அம்மாடி சீமா, உனக்கு ஏமா இப்படி தோணல? நீ விசாரணை பண்ணனா ரோஹிணிக்கு சித்தார்த்தோட ஞாபகம் அடிக்கடி வரும்னு. இதனால ரோஹிணியோட வேதனை தாமா அதிகமாகும். ஆனா அத்தை, வேதனை அவளுக்கு மட்டும் இல்லையே, சித்தார்த்த எழுந்த நம்ம எல்லாரும் வேதனைப்பட்டு இருக்கோம். அது வாழ்க்கை பூரா இருக்கும் அத்தை. அந்த வேதனை நம்ம யாருக்கும் என்னைக்கும் அழியாது. ஆனா அதுக்கு தீர்வு இது இல்ல அத்தை. உண்மையை மறைக்கிறதால யாருக்கு என்ன லாபம்னு சொல்லுங்க. ரோகிணி அவ என்னைக்கும் உண்மை பக்கம் தான் இருப்பா, நியாயத்து பக்கம் மட்டும் தான் இருப்பா. ஆனா இன்னைக்கு அவளே உண்மை தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியமே இல்லன்னு சொல்றா. இதுவும் அவளுக்குள்ள இருக்க ஒரு ரகசியம் தானே அத்தை. இங்க பாரு சீமா, நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி விசாரணைக்கு அப்புறம் ஒருவேளை உண்மை எதுவுமே வெளியே வரலைன்னா அதுக்கப்புறம் உன்னால ரோகிணியோட முகத்துல முழிக்க முடியுமா? சீமா, நான் ஏன் இதெல்லாம் உனக்கு சொல்றேன்னா, இந்த விசாரணைக்கு அப்புறம் ஒருவேளை ஒத்துமையா இருக்க நீங்க 2 பேரும் பிரிய வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னா. இல்ல பவியக்கா, எங்களோட உறவு அவ்வளவு ஒண்ணு பலவீனமான உறவு கிடையாது. அவ்வளவு சீக்கிரம் உடையறதுக்கு நாங்க எங்க மனஸ்தாபங்களே என்னைக்கும் எங்க மனசோட மனஸ்தாபமா மாத்துறதே கிடையாது. ரோஹிணி, ரோஹிணி,
அம்மாடி ரோகிணி, எங்கம்மா போற? நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். ரோஹிணி, பெரியத்த ப்ளீஸ். ஒருவேளை அக்கா கூட இருந்தோம் 2 பேருக்கும் பிரச்சனை வரும்னு சொன்னா நான் இங்க இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? பெரியத்த, ஒருவேளை நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அது உங்களுக்கு இல்லம்மா, இல்ல. இல்ல அப்படின்னா என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. ஆனா அக்காவை நீங்க தப்பா நினைக்க கூடாது. அவங்க விசாரணைய பண்ணட்டும். நான் அவங்க கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கல. நாங்க இல்லாம ஒன்னால தனியா இருக்க முடியுமா ரோஹிணி? அத்தை ப்ளீஸ், நான் இங்க இருந்து போகிறதுதான் நல்லது. சித்தார்த்தை இழந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் நான் தனியா வாழ பழகிக்கிட்டேன். சித்தார்த்த இருக்கும் போது நான் எப்படி வாழ்ந்தேனோ அந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கைய இனிமே என்னைக்குமே வாழ முடியாது அத்தை. பாட்டி, ரோஹிணி அண்ணி சொல்றது சரிதான். இவங்களை வலுக்கட்டாயமா இங்க இருக்க வைக்கிறது சரியில்லை. என்ன சொல்ற ஜானவினி? இது எப்படி சாத்தியமாகும்? பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரோஹிணி அண்ணி இந்த வீட்டை விட்டு தனியா போக மாட்டாங்க. நானும் இவங்க கூட போறேன். ஏன்னா இவங்க தனியா இருக்காங்கன்னு நினைச்சிடக்கூடாது. யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. யாரும் எங்கேயும் போக கூடாது. ஒன்னையும் தான், நீயும் தான் ரோஹிணி. அத்தை ப்ளீஸ், இதெல்லாம் ஏற்கனவே எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. இப்ப எப்படி சொல்லி என் கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தாதீங்க ப்ளீஸ். சித்தார்த்த நீ மட்டும் எழுந்ததா நினைக்காத ரோஹிணி. நானும் என் பையனை இழந்திருக்கேன். ஏன் சொல்றேன்னா, நீ எங்க கண்ணு முன்னாடி இருந்தா சித்தார்த் உயிரோட இருக்கிற மாதிரி நாங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது ரோஹிணி. நிச்சயம் நீ போக கூடாது. அம்மா தாயே, இன்னைக்கு நீங்க எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தை உருவாக்கிட்டீங்க. ஒரு பக்கம் ரோகிணி இருக்கா, ஒரு பக்கம் சீமா இருக்கா. யார் பேச்ச கேட்டு யாருக்காக நான் பேசுறது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அம்மா தாயே, எப்பவும் போல நீங்க தாமா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். நான் என்ன பண்றது? 2 பேருமே எனக்கு முக்கியம். நான் யாருக்காக பேசுறது? எனக்கு நீங்க தாமா வழி காட்டணும். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு, இனிமே நான் என்னென்ன பண்ண போறேன்னு, அது எல்லாமே ரோகிணியோட நன்மைக்காக மட்டும்தான். அம்மாடி ரோகிணி, நீ போக வேண்டியது அவசியம் உனக்கு தோணுச்சுன்னா நான் தடுக்க மாட்டேன். நான் ஒரே ஒரு நிபந்தனையோட தான் உன்னை இங்கிருந்து போக விடுவேன். அது என்னன்னு சொன்னா, நீ நம்மளுடைய இன்னொரு வீட்டுல தான் தங்கணும். ஆனா தனியா இல்ல, உன் கூட ஜானவி வருவா. அம்மாடி ஜானவி, நீயும் அவ கூட போய் இருமா, அதுதான் நல்லது. பாட்டி, ரோகிணி தடுத்து நிறுத்துங்க. அவளை போக விடாதீங்க. இல்ல பிரேம், ரோகிணிக்கு இதுதான் நல்லது. சிவா, நீயாவது அவளை தடுத்து நிறுத்த. இப்ப ரோகிணிக்கு தேவை நீயும் நம்ம குடும்பமும் மட்டும்தான். இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. அவளை தடுத்து நிறுத்த. பிரேம், நான் உங்ககிட்ட ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். நான்
ரோகிணியை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லல. இது அவளோட முடிவு. ஆனா அவளை இதுக்கு கட்டாயப்படுத்தினதே நீதானே. நான் ஒன்றும் கட்டாயப்படுத்தல. நான் இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் விரும்புறேன். உண்மை உண்மை உண்மை. அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிற முயற்சியில தான் நாம இன்னைக்கு சித்தார்த்த இழந்திருக்கோம். என் கண்ணு முன்னாடியே என் குடும்பம் சின்ன பின்னமாகுது. அப்படிப்பட்ட உண்மை எதுக்கு சீமா? நீ ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க. நீ எந்த உண்மையை தெரிஞ்சுக்க விரும்புறியோ அதோட விளைவு இந்த குடும்பம் மொத்தமும் சந்திக்க வேண்டியிருக்கும். தயவு செஞ்சு ரோகிணி தடுத்து நிறுத்த பிளீஸ். மாமா ப்ளீஸ் அக்கா கிட்ட அந்த மாதிரி பேசாதீங்க. ரோகிணி மாமா அக்கா சரியாதான் சொல்றாங்க. இந்த முடிவு என்னோடதுதான், அவங்களோடது இல்ல. வாழ்க்கையிலேயே முதல் தடவை இந்த மாதிரி நடக்குது. நானும் அக்காவும் வேற வேற மாதிரி யோசிக்கிறோம். ஆனா அதுக்காக நாங்க ஒருத்தர் வெறுக்கிறோம்னு அர்த்தம் இல்லையே மாமா. என்ன யோசனை தான் வேற வேறையா இருக்கு. எங்க மனசு இன்னும் ஒண்ணுதான். அப்புறம் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க எதை செஞ்சாலும் என்னைக்கும் இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் செய்வோம். இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ரோகிணி, நானும் இதை விரும்பல. நீ எங்க எல்லாரையும் விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு போறத? ஒருவேளை நீ இதை ஆசைப்பட்டேன்னா, அதாவது உன்னால எங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா, தயவு செஞ்சு உண்மை என்னன்னு சொல்லிடு ரோகிணி. அப்படி நீ எங்க எல்லார்கிட்ட இருந்து என்னதான் ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கேன்னு தயவு செஞ்சு சொல்லிடு ரோகிணி. எந்த ரகசியமும் இல்லன்னும் போது அவ எதை பத்தி சொல்லுவா? சீமா சொல்றத புரிஞ்சுக்க. ரோகிணி தடுத்து நிறுத்த. உங்களுக்கு என்ன தோணுது பிரேம்? ரோகிணி இந்த மாதிரி வீட்டை விட்டு போறத நான் விரும்புறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் இவளுக்கு ஒரு அக்காவா மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து ஒரு அம்மாவாவும் இருந்திருக்கேன் பிரேம். இவன் நம்ம வீட்டை விட்டு போறான்னா எல்லாரோட அதிகமான வேதனை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு உண்மையை தெரிஞ்சுக்க நடந்துகிட்டு இருக்க இந்த போராட்டத்துல உறவுகளுக்கு இடம் இல்ல அத்தை. ஒருவேளை இவளுக்கு அப்படி தோணுச்சுன்னா, அதாவது இங்க இருந்து போனா சந்தோஷமா இருப்பான்னு, அவ போகட்டும் விடுங்க.